இந்த இஷாரா சிப்பந்தி இவ்வளவு குற்றங்களை எல்லாம் செஞ்சுட்டு அவங்க நாட்டை விட்டு தப்பி போனா இல்லையா, இப்போ எப்படி போனீங்க அப்படிங்கிற விசாரணைகளுக்கு யார் கூட்டிட்டு போனாங்க? இஷாரா சிப்பந்திய ஒரு படகுல ஏற்றி நாட்டை விட்டு பாதுகாப்பா கொண்டு போய் விட்டுட்டு போனவங்களை இப்ப இஷாரா சிப்பந்தி அடையாளம் காட்டிருக்காங்க. அப்படி அடையாளம் காட்டப்பட்டு 5 பேர் கைது செய்யப்பட்டாங்க இல்லையா. அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது தெரிய வந்த உண்மை என்னன்னு சொன்னா, இப்படி கஷ்டப்பட்டு நாட்டுக்காக போராடின இந்த இஷாரா சிப்பந்தியை பாதுகாப்பா கொண்டு போய் தரையிறக்கினவர் இருக்காரு இல்லையா, அவர் சொன்ன விஷயம்தான் இப்போ மற்றும் ஒரு கேள்விக்குரிய உருவாக்கி இருக்கு. என்னன்னு சொன்னா, இந்த பணியை செய்யறதுக்காக இஷாரா சிப்பந்தியை பாதுகாப்பா கொண்டு போய் நாட்டை விட்டு வெளியே கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக அவர் வாங்கிய பணம் கிட்டத்தட்ட 25 லட்சம் வாங்கியதா வாக்குமூலம் கொடுத்திருக்கார். அதே நேரம் அவருடைய தொழிலே இதுதானாம். அவர் செய்யறது என்னன்னு சொன்னா, இப்படி நாட்டுக்காக கஷ்டப்பட்டு சில குற்றங்கள் செய்வாங்க இல்லையா, அவங்கள பாதுகாப்பா இன்னொரு நாட்டுக்கு பாதுகாப்பா கொண்டு போய் விடுறதுதான் அவரோட தொழிலே. இப்படி அவர் நாட்டுக்காக கஷ்டப்பட்ட தேச பக்தியாளர்களை அவர் கொண்டு போய் வெளிநாட்டுக்கு விட்டார் இல்லையா, அப்படி அவர் விட்டவர்களுடைய எண்ணிக்கை 20 மிகப்பெரிய குற்றங்கள் செய்தவரை இவர் பாதுகாத்து வெளிநாட்டுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கார். அப்படின்னு சொன்னா இன்னும் 20 பேர் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, மேலும் என்னென்ன நடக்க போகுதுங்கிற விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்டா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும்.